விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவகரணர்களை போற்றி. கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷ சக்கரத்தின் 6ஆம் இடம், புதனின் மூலத்திரிவுன ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ராசிக்கு 2ஆம் இடத்துல, அதுபோல் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் வந்துட்டார். தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி பாக்கிய ஸ்தானாதிபதி 2-9 கூடியவன் மூலத்திரிவுன ஆட்சிப்பட்டு இருக்கிறாரு. இந்த வீடியோவில் கன்னிராசிக்கு ஒரு முக்கியமான தகவலை சொல்கிறேன். கோடீஸ்வர யோகம், அதாவது கோடிகள் வேணும் எல்லாரும் நினைக்கிறாங்க. அதாவது இன்றைக்கி 100 1000க்கெல்லாம் மதிப்பில்லை, லட்சத்துக்கும் மதிப்பில்லை, கோடிகள் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பண மதிப்பு குறைஞ்சி போச்சு. சரியா? அந்த காலத்தில் 100 ரூபா பார்க்குறது பெரிய விஷயம். 100 ரூபா இருந்தால் ஒரு பெரிய ஆளும்பாங்க. இன்றைக்கி 5ஆவது படிக்கிற பையன்கிட்ட 100 ரூபா இருக்குது. சர்வசாதாரணமாக ஸ்கூலுக்கு 100 ரூபா எடுத்துகிட்டு போகிறான் ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்கு. சரியா? அந்த அளவுக்கு பணத்தோட மதிப்பு குறைஞ்சி போச்சு. ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னும் நாட்கள் ஆக ஆக வருங்காலம் வர வர பணத்துடைய தாக்கம் குறைஞ்சி போயிட்டே இருக்கும். சரியா? தங்கத்தினுடைய மதிப்பு கூடிக்கிட்டே இருக்குது. ரைட்டு, இதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேத ஜோதியத்தில் சில ராசிகள் சீக்கிரமாகவே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க. அந்த அமைப்பு இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜாதகம் இருக்குது. ஜாதகம், நீங்கள் பிறந்த இடம், லக்கண சுபர்கள், மகாதன யோகம், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே ராசிக்குன்னு ஒரு பவர் இருக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ராசி சந்திரன் இருக்கிற வீடு. சந்திரனுக்கும் பூமிக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. பூமியிலேருந்து சந்திரனை பிரிக்க முடியாது. அதனால் ராசியை எடுக்க முடியாது. ராசிக்கு முக்கியமான பங்கு இருக்குது. அப்படி பார்க்கும்போது சில ராசியில் பிறந்த சீக்கிரம் கோடீஸ்வரர் ஆயிடுவாங்க. அவங்க யார் சார் பார்த்தோம்னா 3 ராசி வருது. கன்னி ராசி, கும்பராசி, மீன ராசி. இதில் கன்னி ராசியை பற்றி தான் இந்த வீடியோவில் போட போகிறோம். கன்னி ராசிக்கு கோடீஸ்வர யோகம் அப்படின்னம்னால ராசிக்கு 2, 5, 9, 11 இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு அந்த அமைப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி, தசாபுத்தி என்ன நடந்தாலும் சரி, அந்த யோகம் அடிக்கும். என்ன ஒரு நாள் அடித்தாலும் அடித்தது தான். இப்போ ஒருத்தர் தொழில் பண்ணுறாரு. தொழிலில் ஒரு நாள் திடீர்னு ஒரு ஆர்டர் கிடைக்கும். ஒரு நல்ல ஆர்டர் கிடச்சிரும். சரியா? ஆர்டர் கிடச்சிச்சின்னா 1 வருஷத்துக்கு வேலை பார்க்கலாம். ஒரே ஒரு ஆர்டர் தான், 1 வருஷத்துக்கு வேலை இருக்கும். கோடிக்கணக்கில் அந்த டேர்ன் ஓவர் இருக்கும். இப்படிலாம் சில பேருக்கு அமையுது. வியாபாரத்தில் அப்படித்தான். நல்லா ஒரு கிளைண்ட்டு கிடைப்பாங்க, பொருளை டக்குன்னு தட்டி விடுவாங்க, அது பெருசாக போகும். விவசாயிகளுக்கும் அந்த அமைப்பு இருக்கும். சரியா? ஒரு நாள் திடீர்னு நெல்லுடைய விலை ஏறிடும், கரும்போட விலை ஏறிடும். டன்னு கணக்கில் சப்ளை பண்ணிட்டாங்கன்னா லட்சக்கணக்கில் பண லாபம் இருக்கும். ஸோ அந்த அமைப்பு ஏதோ ஒரு நாள் அமையும். அது மாதிரி அமைப்பு வர்ற அன்றைக்கி தான் அந்த யோகம் இருக்கும். அது லட்சமாகவோ கோடிகளாகவோ இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு வகையில் நமக்கு பலன்களை கொடுக்கும். சரியா நேயர்களே? அதுபடி பார்த்தோம்னா கன்னி ராசிக்கு இப்போதைக்கு யோகம் இருக்குது, சிறப்பாக இருக்குது. 2ஆம் இடம் வளர்த்துருக்கு. ராசிநாதன் வளர்த்துருக்கிறாரு. ராசிநாதன் வளர்க்கணும். ராசிநாதன் வளர்த்தா தான் யோகம் கை கொடுக்கும், முழுமையாக வெற்றி பெறும். இப்போ ராசிநாதன் புதன் நல்ல நிலைமையில் இருக்கிறார், பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. 22ஆம் தேதிக்கு மேலே ராசிக்கு வந்துடுறாரு. ராசியில் குரு பார்வையும் இருக்குது, கேது பார்வையும் இருக்குது, சூரியன் சம்பந்தமாக இருக்குது. ஓகே, இது ஒரு பக்கம் இருந்தாலுமே சூரியன் கேது இருக்கிறதுனால கொஞ்சம் நிதி மேலாண்மை நல்லா இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சரியா? கேது சூரியனை பிடிச்சி வச்சுருப்பார், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். சூரியன் 12 கூடியவனாலவா கொஞ்சம் அலைஞ்சு திரிஞ்சு சில காரியத்தை சாதிக்கணும். அது இயல்பு தானே. எதுவுமே நம்ம உட்காந்த இடத்துல எதுவும் கிடைக்காது. நோகாமல் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் இருக்கும், அலைச்சல் இருக்கும். ஆனால் யோகம் இருக்கும். யோகம் ரெட்டிப்பாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும். இப்போ இந்த கோடீஸ்வர யோகத்துக்கு ராசிநாதன் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 2ஆம் இடத்துல 2-9 கூடியவன், தனஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானாதிபதி நல்ல நிலைமையில் இருக்கிறார். சுக்கிரன் அவர் நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. 8ஆம் இடத்தை பரிபூர்ணமாக பார்க்குறாரு. ஸோ அதனால் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அடிக்கும், திடீர் அடிக்கும். அதான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு நாள் திருநாளாக இருக்கிற மாதிரி திடீர்னு ஒரு அமைப்பு அடிக்கும். அது எப்போ சார் அடிக்கும் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். பொறுமையாக கேளுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ஆன் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வர எல்லா வீடியோவும் பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்தில் மற்றவங்க இருந்தாலும் அவங்க ராசியை நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்கள். ஜுவேஸா செக் பண்ணுற அணுகுங்க. வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறோம். அந்த நம்பருக்கு நீங்கள் வாய்ஸ் மெசேஜாகவோ டெக்ஸ்ட் மெசேஜாகவோ கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பதில் சொல்லுவோம். ஓகே நேயர்களே, இப்போ 2ஆம் இடம் 9ஆம் இடம் வளர்த்துருக்கு. 5ஆம் இடம் எப்படி சார் இருக்குது அப்படி பார்த்தோம்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை இருக்குது. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு குரு அப்பல் கற்று பார்க்குறாரு. ராசிக்கு 5ஆம் இடத்துக்கும் குரு பார்வை இருக்குது. நல்ல அமைப்பு. கன்னி ராசிக்கு யோகம் சிறப்பாக கை கொடுக்கும். அதிர்ஷ்ட ஸ்தானத்துக்கு குரு பார்வை இருக்குது. அதுபோல் அதிர்ஷ்ட ஸ்தானாதிபதி புதனும் சனியும் புதன் பார்வையில் இருக்கிறார் 22ஆம் தேதி வரைக்கும். ஸோ இது ஒரு நல்ல விதமாகவே பார்க்கப்படுகிறது. அதுபோக சனி பகவான் செவ்வாய்க்கும் சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் ஒரு கோணத்தில் இருக்கிறாரு. சுக்கிரனு கோணமாக வருது நல்ல அமைப்பு தான். ஸோ ராசிக்கு 5 கூடியவனும் நல்ல நிலைமையில் தான் இருக்கிறாரு.
அடுத்து வந்து 11ஆம் இடம் சந்திரன், லாபஸ்தானாதிபதி. லாபம் இருக்கணும்ல, அவரும் நல்ல நிலைமையில தான் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்கிறாரு. இன்னும் அடுத்த 2 நாள் வந்து 8ஆம் இடத்துக்கு போயிடுவார். சந்திராஷ்டமம் வந்துடும். சரியா, அடுத்து 2 நாட்கள் கன்னிராசி சந்திராஷ்டமம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா, உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்குது. 21, 22 இந்த நாட்களெல்லாம் சந்திராஷ்டமம் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. சந்திராஷ்டமத்தை பற்றி இதில் பெருசாக பேச வேண்டாம். ஏன்னா சந்திராஷ்டமம் அன்றைக்கி வந்து சில காரியங்கள், முக்கியமான காரியங்களை தான் செய்யக்கூடாது. வெளியே நமக்கு கிடைக்கிறது கிடைக்கும். சரியா, நமக்கு யோகம் இருந்துச்சுன்னா அன்றைக்கி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் நம்ம வாலின்றா ஒரு என்ன சொல்கிறது, அதுக்கு பேர் வற்புறுத்தலாம் இந்த காரியத்தையும் செய்ய வேண்டாம். சரியா, ஏன்னா இன்றைக்கி சந்திரன் வந்து அஷ்டமத்தில் இருப்பார். ஓகே, அது ஒரு பக்கம் இருந்தாலுமே உங்களுக்கு அதுக்கடுத்து சந்திரன் வந்து ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். குரு கூட சேர்ந்து குருச்சந்திர யோகமாக இருப்பார். அருமையான அமைப்பு. உங்கள் ராசிக்கு 4, 7 கூடயும் கூட 11 கூடயும் கூட சேர்ந்து அருமையாக இருக்கும். கூட்டு தொழில், பங்கு சந்தை, குடும்பம், வண்டி வாகனம், ஷேர் மார்க்கெட்டு, இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும். அந்த தேதி எடுத்தோம்னா உங்களுக்கு வந்து 22ஆம் தேதியிலிருந்து, அதாவது செப்டம்பர் 22லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் ஒரு 5 நாட்கள் அருமையான யோகமான நாட்களாக பார்க்கப்படுகிறது. சரியா, செப்டம்பர் 22லேருந்து செப்டம்பர் 26 வரைக்கும் கோடீஸ்வர யோகமுள்ள நாட்களாக பார்க்கப்படுகிறது. மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. ராசிக்கு வேண்டிய கிரகங்கள்லாம் நல்லா இருக்குது. சரியா, ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் சுக்கிரன், சந்திரன், புதன், சனி பகவான் இவங்கெல்லாம் மிகச்சிறப்பாக இருக்கிறாங்க. சரியா, இந்த காலகட்டம் வந்து நல்லா இருக்குது. நீங்கள் இந்த காலகட்டத்தில் வந்து செய்யலாம். நீங்கள் செய்கிற காரியங்களை சிறப்பாக செய்யுங்க, வரும். சரியா, கண்டிப்பாக வந்து அந்த கோடீஸ்வர யோகம் கிடைக்கும். நீங்கள் அந்த அமைப்பில் வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த கொடிகள் கிடைக்கும். சும்மா சாமானிய கூலி வேலை பார்க்குறவங்களுக்குலாம் கொடி கிடைக்காது. நான் ஓப்பனாக சொல்கிறேன், ஒளிமுறை இல்லாமல் சொல்கிறேன். அந்த அமைப்பில் இருக்கிறவங்க, இப்போ கன்னிராசியில் ஒருத்தர் வந்து பெரிய மல்டி மில்லியனர் இருக்கிறாரு, நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு வந்து அந்த காலகட்டத்தில் அந்த அமைப்பு இருக்கும். வர வேண்டிய பணம் கிடைக்கும். கவர்மெண்ட் கான்ட்ராக்டாக இருக்கிறாருன்னா அவருக்கு பில்லு சேங்ஷன் ஆகி செக்கு கிடைக்கும். சரியா, அது ப்ராசஸில் ரொம்ப நாள் டிலேயில் இருந்திருக்கும். அந்த காலகட்டத்தில் ஒரு 5-6 நாளில் அது வந்து தொகையாக மாறி வரும். இப்படி தான் சில அமைப்புகள் இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கிறவங்க, பெரிய லெவலில் ரீச் பண்ணுறவங்களுக்குலாம் கோடிக்கணக்கில் கிடைக்கும். மத்தியமாக இருக்கவங்க, பெட்டி கடை வச்சுருக்கிறவங்க, ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, சில அமைப்பில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து லட்சக்கணக்கில் கிடைக்கும். சரியா, இப்படி தான் பணங்கள் கன்வெர்ட் ஆகும். அது வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் 22ஆம் தேதியிலிருந்து 26ஆம் தேதி வரைக்கும் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அதுபோல் கன்னி ராசியில் வந்து எந்தெந்த வேலை பார்த்தா கொஞ்சம் ஈஸியாக ரீச் ஆகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, கன்னி ராசிக்குன்னு சில வேலைகள் இருக்குது. அந்த வேலையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து நல்ல நிலைமைக்கு போகலாம், நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகலாம், பணத்தை வந்து நிறைய போட்டு பரட்டி எடுக்கலாம். அது பொதுவாக கன்னி ராசிக்கு வந்து 30 வயசு வரைக்கும் பெற்றவருடைய கண்காணிப்பில் தான் இருப்பீங்க. சரியா, தாய் தப்பனை பார்த்து தான் இருப்பீங்க, தாய் தப்பனோட கட்டுப்பாடில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் கடன் சுமையெல்லாம் இருக்கும். தாய் தப்பனை வாங்கி வச்ச கடன் சுமை, அவங்களுக்காக நீங்கள் வேலை பார்க்குற மாதிரி தான் இருக்கும். 30 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு ஒரு யோகம் பிறக்கும். சரியா, 30 வயசுக்கு மேலே தான் யோகம் பிறந்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க. இந்த கடன் கப்பெல்லாம் அடைஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி வரும். முக்கியமாக நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம், எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பண்ணலாம். சரியா, பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பிஸ்னஸ், தொழில், வியாபாரம் வந்து மிக சிறப்பாக இருக்கும். அது என்ன தொழில், என்ன வியாபாரங்கிறது உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணும். சரியா, உங்கள் ஜனன ஜாதகத்தில் தனிப்பட்ட முறையில் எந்த கிரகம் சுபத்துவமாக ஆகி ராசிக்கு லக்கணத்துக்கு 10ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுதோ அந்த கிரகத்தோடைய வேலையை செஞ்சீங்கன்னா மிக சுச்சமாக இருக்கும், மிக சூப்பராக இருக்கும். அதாவது நீங்கள் பிஸ்னஸ் பண்ணலாம். ஆனால் அது என்ன பிஸ்னஸ், இன்றைக்கி 1008 பிஸ்னஸ் இருக்குது. அதில் என்ன பிஸ்னஸுங்கிறது தனிப்பட்ட ஜாதகத்தில் தான் பார்க்கணும். சரியா, அது வந்து என்னால் சொல்ல முடியாது. இருந்த போதிலும் ஒரு குறிப்பிட்ட இதை சொல்லலாம். நீங்கள் ராசியை பொறுத்தளவுக்கு புதன் அம்சப்பட்ட தொழில்கள் உங்களுக்கு நல்லபடியாக வரும். கல்வி அறக்கட்டளை வைக்கலாம், இன்டர்நெட் சென்டர் வைக்கலாம், கம்ப்யூட்டர் சென்டர் வைக்கலாம், சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருக்கலாம், ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்கலாம், கணக்காளராக இருக்கலாம், அதுபோல் புஸ்தகம் சம்மந்தப்பட்ட இது வைக்கலாம், கம்யூனிகேஷனில் இருக்கலாம், டிவி சேனல் நடத்தலாம், அது சம்மந்தப்பட்ட ப்ரோக்ராமில் இருக்கலாம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்கலாம். இப்படி நிறைய இருக்குது. சரியா, சிஸ்டம் ரிலேட்டடு, ஃபோன் சம்மந்தப்பட்டது, அப்புறம் வந்து ஆன்லைன் சம்மந்தப்பட்டது, இன்டர்நெட் சம்மந்தப்பட்டது, இது மாதிரி தகவல் தொழில்நுட்பத்தில் நீங்கள் வந்து பெரிய லெவலுக்கு ரீச் ஆகலாம். பெரிய கதை ஆசிரியர், நாவலாசிரியராக இருக்கலாம், திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கலாம், திரைப்பட நடிகராக இருக்கலாம். ஏன்னா புதனும் சுக்கிரனும் 1, 2ஆம் இடம் சம்மந்தப்பட்டு இருக்கிறது. 1, 2, 9, 10 சம்மந்தப்பட்டு வரதுனால திரைப்படத்துறையில் கொடிகட்டி பறக்கலாம். நடிகராகவும் இருக்கலாம், திரைப்பட இயக்குனராகவும் இருக்கலாம். புதன் வந்து நல்ல நிலைமையாக இருந்தாருன்னா இயக்குனராக இருப்பாங்க. புதனும் சுக்கிரனும் சரிபங்கமாக இருந்தாங்களா நடிகராக இருப்பாங்க. ஏன்னா இயக்குனராக இருக்கிறதுக்கு புத்தி இருக்கணும், கிரியேட்டிவ் மைண்ட் இருக்கணும். சூரியனும் அதுக்கு உதவி பண்ணணும். புதன், சுக்கிரன், சூரியன் இவங்க 3 பேரும் சம விதத்தில் 30%, 30%, 30% இருந்தாங்கன்னா அவர் இயக்குனராக இருப்பார். ஏன்னா சூரியன் தான் கிரியேட்டிவ், படைப்பாளி. உன்னை படத்தை தயாரிக்கிறவர் யார்? படத்தை வந்து தயாரிப்பாளர் வேறு, அவர் பணம் போடுறவர். டைரக்டர் தான் மூளை. ஒரு படத்தினுடைய மூளை வந்து டைரக்டர் தான். ஸோ அப்படி டைரக்டர் ஆகணும்னா இந்த புதன் வலிமையாக இருக்கணும், சூரியனும் நல்ல நிலைமையில் இருக்கணும், சுக்கிரனும் தொடர்புடைய கிரகத்தில் இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ சுக்கிரன், புதன்,
சூரியன், இந்த 3 கிரகங்களுமே ராசி சம்மந்தப்பட்டு இருக்கு. சரியா? சுக்கிரன் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் பண வருகிற ஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறாரு. சூரியன் ராசியிலே இருக்கிறாரு, பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறாரு. ஸோ திரைப்பட சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இப்படி தாங்க சொல்ல முடியும். சரியா? அதுக்கு மேலே உங்கள் ஜனன ஜாதகத்தை தனிப்பட்ட முறையில் பார்த்தா சொல்ல முடியும். ஏன்னா ஒரு பொது வெளியில் கன்னிராசியில் இருக்கிற எல்லாத்துக்குமே பலன் என்னால் சொல்ல முடியாது. அது நடைமுறைக்கு சாத்தியம் வராது, யாராலையும் சொல்ல முடியாது. சரியா? அதான் உண்மை. அப்படி அடிச்சு விட்டாங்கன்னா அது வந்து கணக்கு இல்லாமல் சொல்லுவாங்க. இவ்வளோ நேரம் நான் சொல்கிறேன், நாள் கணக்கை பார்த்து கட்டம் பார்த்து சொல்கிறேன், இந்தந்த கிரகங்கள் எவ்வளோ நாளைக்கு இருக்குது. இப்போ சுக்கிரன் உங்கள் ராசியில் எவ்வளோ நாளைக்கு இருக்க போகிறாரு, ராசிக்கு 2ஆம் இடத்துல 13/10 வரைக்கும் இருப்பார். இப்போ சொன்னேன், சந்திரனை வச்சு சொன்னேன், செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நல்ல ஒரு யோகமான நாட்களாக இருக்குது. அந்த யோகமான நாட்கள் சாமானியப்பட்டவங்களுக்கு 1000 கொடுக்கும், நடுத்தர மக்களுக்கு லட்சத்தை கொடுக்கும். ஒரு நல்ல லெவலில் கன்னிராசியில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் வரலாம். சரியா? இப்படி தான் பலன் சொல்ல முடியும். சரியா? அதனால் நீங்கள் வந்து என்றைக்குமே யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. ஜோதிடமும் வந்து ஒரு யதார்த்தத்துக்கு சம்மந்தப்பட்டு தான், அனுமான சாஸ்திரம் தான். சரியா நேர்களே? இதுலேயும் துல்லியம் இருக்குது. துல்லியம்ங்கிறது வந்து உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும். கோச்சாரத்தில் வந்து பொதுவாக தான் சொல்ல முடியும். கன்னிராசிக்கு எப்படி இருக்குன்னு பொதுவாக தான் சொல்ல முடியும். புரியும்னு நினைக்கிறேன். உங்களை புரிய வைக்கணுங்கிறது என்னோடய வேலை கிடையாது, உண்மையை சொல்கிறது என்னோடய வேலை. சரியா? புரியுது புரியாமல் போகிறது வந்து உங்களுடைய இதை பொறுத்து இருக்குது, உங்களோட புரிதலை பொறுத்து இருக்குது. ஓகே நேர்களே, நல்லா தான் இருக்குது. ஸோ கன்னிராசிக்கு வந்து ஒரு ஆஃபர் இருக்குது, ஒரு ஆர்டர் அடிக்குது. சரியா? அதுக்கு என்ன சொல்லுவாங்க, ஜாக் பாக்டா? சரி, வாட் எவர் மேபி, அது எது வேணாலும் இருக்கட்டும். ஒரு யோகமான நாட்கள் வடிக்குது, ஒரு கோடீஸ்வர யோகம் வந்து உங்களுக்கு கிட்டுது. செப்டம்பர் 22ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் வாழ்த்துக்கள். இப்போதைக்கு நான் ராசி பலன் சொல்லலை, இந்த முக்கியமான அமைப்பு மட்டும் சொல்லியிருக்கேன். உங்கள் ராசியை சுற்றி நடக்கிற ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறேன். தயார் பண்ணிக்கோங்க, நல்லபடியாக இருக்கும். வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கன்னிராசி நேயர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீடோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.